கிடையாதுங்க. ஏன்னா நீங்க இப்படி பாரம்பரியம் பாரம்பரியம் சொல்லிட்டு இப்படியே வாழ்ந்தீங்கன்னா கடைசியில நீங்க கிறிஸ்துவுக்கு தூரம் ஆயிடுவீங்க. நீங்க கிறிஸ்துவுக்கு பிரியமா உங்களால வாழவே முடியாது. அதே சமயத்துல நீங்க கில்ட்டியா வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சோ இதெல்லாம் சிலருடைய லாபத்துக்காக உங்களை பாரம்பரியத்தை பின்பற்ற சொல்றாங்க. இது கிறிஸ்துவை பற்றியது கிடையாது. எதுவுமே நம்புறீங்க? இந்த பாரம்பரியத்தை பற்றி பேச. ரெண்டாவது உலக வழிபாடுகள். எல்லாம் உலக வழிபாடுகள், இதுதான் ரிலிஜியன். இந்த மதங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் சில தத்துவம், அங்கேயும் சில சம்பிரதாயம், சில சடங்குகள் மதத்துல வச்சிருப்பாங்க. இந்த சடங்கை பண்ணணும், இந்த சம்பிரதாயம் பண்ணணும், ரொட்டீனா பண்ண வச்சுட்டே இருப்பாங்க மதவாதிகள். ஏன் இந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணணும்? இல்ல நல்லது, நமக்கு நல்லது, பிள்ளைகளுக்கு நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது, வியாபாரத்துக்கு நல்லது. சரி, நல்லது யாருக்கு நல்லதுன்னா இதை பண்ண வைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இது ரொம்ப. எதுவுமே நம்புறீங்க? பண்றவங்களுக்கு ஒரு நல்லதும் கிடையாது, எல்லா செலவு தான் பண்ணணும். சோ இதெல்லாமே சம் பிசினஸ்க்காக தான் பண்றாங்களே ஒழிய கிறிஸ்துவை பற்றியது கிடையாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. உலக வழிபாடுகள் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. 9ஆம் வசனம். இப்பதான் நம்ம இந்த மேல அந்த இவ்வளவு நேரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த 9, 10, 11, 12, 13 ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னு சொன்னா, இந்த பாரம்பரியத்தை நாம ஏன் பின்பற்றக்கூடாது, இந்த சடங்குகளை ஏன் பின்பற்றக்கூடாது, இந்த சம்பிரதாயங்களை ஏன் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் நமக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா அதுல கிறிஸ்துவை பற்றியதே கிடையாது. இதெல்லாம் பண்ணினாதான் கடவுள் என் மேல பிரியமா இருக்க போவதும். ஹலோ, எத்தனை விளங்குது நான் பேசுறது? இதெல்லாம் பண்ணா கடவுளை ஆசீர்வதிப்பாரு, அதுவும் கிடையாது. இதெல்லாம் பண்ணா நான் வெற்றி பெற முடியுமான்னு அதுவும் கிடையாது. ஆனா அந்த மதவாதிகள் உங்களை அப்படி பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க இதை பண்ணுங்க, அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கைய. நீங்க இந்த சடங்கை செய்யுங்க, அப்புறம் பாருங்க உங்க வீட்டை. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அப்புறம் பாருங்கன்னுவாங்க. ஜனங்க என்ன பண்ண நினைக்கிறாங்க, சரி இப்படி பண்ணா எல்லாம் சரியாயிடும் போலன்னு சொல்லி அவங்க ஒரு ஆசையோட தான் பண்றாங்க, ஒரு எதிர்பார்ப்போட பண்றாங்க. பட் பைபிள் சொல்லுது கிடையாது. அது கிறிஸ்துவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. கல்வாரி சிலுவையிலே இயேசு எல்லா சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எல்லா வகையான தீமைகளை சட்ட சம்பிரதாயங்களை எல்லாம் ஒழித்து விட்டார். கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகள் நீங்கள் அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எதுவுமே விளங்குது நான் பேசுறது? கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். எத்தனை பேருங்க கிறிஸ்துவ இருக்கிறீங்க? மற்றவங்க எல்லாம் சில கையை காணும். டவுட்டா இருந்தா உங்களுக்கு எதுக்கு செக் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் பாவங்களுக்காக சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தால் நீங்கள் விடுதலை ஆனீர்கள் என்று நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் இயேசு உங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் உங்கள் மீட்பருமாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? ஆமீன். ஒரு வார்த்தை தான் வருது, மற்றவங்க எல்லாம் இன்னும் நம்புறது இல்லையா? இயேசு உங்க மீட்பரா இருக்கிறாரா? உங்கள் இரட்சகரா இருக்கிறாரா? உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரா? உங்களுக்காக பாடுபட்டாரா? உங்களுக்காக மரித்தாரா? ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டாரா? உங்களுக்காக உயிர் தெழுந்தாரா? அவர்தான் உங்கள் ஆண்டவரா இருக்கிறாரா? நான் சொல்லுகிறேன், இதுதான் சால்வேஷன், இதுதான் ரட்சிப்பு. இப்படி எல்லாம் நம்புறவன் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அதுல சிறைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாரம்பரியங்களை பின்பற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கல்வாரி சிலுவை கடவுளால் அருளப்பட்ட மீட்பு, ரட்சிப்பு எல்லா பாரம்பரியத்தை விட, எல்லா சடங்கு சம்பிரதாயங்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்க சம்பிரதாயம் பண்ணி சடங்கு பண்ணிதான் விடுதலை ஆகணும்னு அவசியம் கிடையாது. அப்ப அவங்க பண்ற சடங்கு சம்பிரதாயத்துக்குன்னா விடுதலைக்காக பண்றாங்க. இது பண்ணா விடுதலை ஆயிடலாம், இது பண்ணா நல்லா ஆயிடலாம். நான் சொல்றேன், சடங்கு சம்பிரதாயம் உங்களுக்கு விடுதலை ஆக்கிற சக்தி கிடையாது. ஆனால் கல்வாரி சிலுவை உங்களை எல்லா வகையான தீமையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறது. ஆகவேதான் அதை பவுல் இங்க வலியுறுத்துகிறார். நீங்க உலக வழிபாடுகளையும் பாரம்பரியம் நீங்க பற்றி கொள்ளாதிருங்க. அதெல்லாம் கிறிஸ்துவை பற்றியது கிடையாது. ட்ரெடிஷன் ஆர் ரிலிஜியன் ரெண்டுமே வேஸ்ட். இந்த ரெண்டுத்திலுமே போன ஒருபட வாய்ப்பே
கிடையாது. அவங்களால யாருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ 9ஆம் வசனத்திலிருந்து படிக்க போறேன். இந்த 9ஆம் வசனத்தை ஏன் படிக்க போறோம்னா, 9ல இருந்து நீங்க 13 வரைக்கும் கவனிங்க. இங்கிலீஷ் பைபிள்ல இன் ஹிம், அவருக்குள், அவருக்குள் திரும்ப திரும்ப வந்து இருக்கும். இந்த 9ல இருந்து 13 வரைக்கும் ஏன் நாம படிக்கிறோம்னா, இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அறிக்கை பண்ணீங்கல்லவா, நான் அவரை ஆண்டவரும் இரட்சகருமா நம்புறேன், மீட்பரா நம்புறேன், எனக்காக ரத்தம் சிந்தினவரா நம்புறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்லவா, நீங்க எல்லாருமே கடவுளுடைய ரத்தத்தால் விடுதலை ஆனீர்கள். விடுதலை ஆன நீங்க யாருக்குள் இருக்கிறீங்கன்றதை பற்றி தான் இப்ப படிக்க போற வசனங்கள். யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசத்தை மீட்படைந்து இருக்கிறார்களோ, ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். எல்லாம் ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். எல்லாம் நான், என் வீட்டார் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். எதுமே நம்புறீங்க? அப்படி கவனிக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் உங்களை கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பார்க்கணும். அப்ப எப்படிப்பட்ட கான்பிடன்ஸ் போதிக்குது 9ஆம் வசனம்? ஏனென்றால் 9, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, மறுபடியும் அவருக்குள் வருது. சோ இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எல்லாருமே பரிபூர்ண ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறீர்கள். சோ பிலீவர், விசுவாசிகள் என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள்ள வாசமாய் இருக்கிறார்கள், அங்கே குடியேறி இருக்கிறார்கள், அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா இதுதான் காஸ்பல். சுவிசேஷம்னா என்ன? நல்ல செய்தி சொல்றதுதான் காஸ்பல். இந்த பிரசங்கியாளரோட குடுகுடுப்புக்காரன் எவ்வளவு பெட்டர் நான் நம்புறேன். அவனாச்சும் காலம் நல்லது சொல்லிட்டு போறான், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு. பரவாயில்ல, அவன் ரொம்ப நல்லவன். ஏன்னா சில பிரசங்கியாளர்கள் தான் உங்க வீட்டுல பேய் இருக்குது, காத்து கருப்பு இருக்குது, சூன்யம் இருக்குது, செய்வின் இருக்குதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவனே எவ்வளவு பெட்டர். இந்த குடுகுடுப்புக்காரனாச்சும் காலம் நல்ல காலம். இப்போ ஒருத்தர் சொல்றாரு, இப்பெல்லாம் வரது இல்லை, ஏன்னா யாருக்கு நல்ல காலம் பிறக்க போறதே இல்லைன்னு அவனுக்கே தெரிஞ்சு போச்சுன்றாங்க. ஒரு மீம்ஸ்ல படிச்சு. அதெல்லாம் சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க என்ன சொல்ல வராங்க? ஒவ்வொரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் சொன்னான், கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பாத்தீங்களா, ஒவ்வொரு விசுவாசி அப்படி யோசிக்கணும். அத ஒவ்வொரு பிரசங்கியாளர்கள் கிறிஸ்துவனுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கணும். சோ நீங்க கடவுளுக்குள் இருக்கிறீங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? கடவுளுக்குள் வாழ்றீங்க, கடவுள் உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவார். நீங்க பிலீவ் பண்ணுங்க, கடவுளுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அவர் உங்களை கைவிடல, அவர் உங்களை மறப்பதில்லை, அவர்களை கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். ஏன்னா நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க, அவருக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அவர் உங்களை ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். சோ ஒவ்வொரு விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் அப்படிங்கறத வேதம் ரொம்ப பாசிட்டிவா சொல்லி கொடுக்குது. இது ஏன் நம்ம இப்படி பாசிட்டிவா நம்ம சொல்றோம்? பாசிட்டிவா சொல்றதுனால நான் ஏதோ என்கரேஜ் பண்ணி நான் சொல்றது இல்லை. பைபிள் சொல்லுது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அவ்வளவுதான். அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறேன்றதை நான் கேட்கும் போது, திரும்ப திரும்ப நான் கவனிக்கும் போது, இதை கேட்பதனால மட்டும் நான் அவருக்குள் எனக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு விஷயத்தை கேட்கிறேன், கேட்டதுனால எனக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்ஸா அப்படின்னா ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது. ஏன்னா கேட்டதை நீங்க திங்க் பண்ணணும், கேட்டதை நீங்க கற்பனை செய்யணும், கேட்டதை நீங்க தியானிக்கணும். நீங்க திங்க் பண்ணாம, கற்பனை செய்யாம, தியானிக்காம எது ஒன்றையும் மணிக்கணக்கா கேட்ட கூட அற்ற வேஸ்ட் தான் அது. கருப்பு பூனை அப்படின்னு நான் சொல்றேன், அல்லது வெள்ளை குதிரை அப்படின்னு நான் சொல்றேன். இந்த வார்த்தையை நான் இங்க அனுப்புறேன். கருப்பு பூனை நான் சொல்றேன், கருப்பு கலர் பூனைங்க அப்படின்றேன். இந்த வார்த்தை என்னவா மாறுது? ஒவ்வொரு மனிதனுக்குள் என்னவா அது கன்வே ஆகுதுன்னா, அது ஒரு கற்பனையாக மாறுது. இப்போ நான் கருப்பு போன படத்தை காட்ட வேண்டிய அவசியமே
கிடையாது. உங்கள் கற்பனை என்ன பண்ணுது? கருப்பு பூனையை படம் எடுத்து காண்பிக்கிறது. பாத்துறீங்களா கருப்பு பூனையை? நான் உங்களுக்கு படம் பிடிச்சு காமிச்சேனா இங்க? இல்லையே. அப்ப எப்படி கருப்பு பூனையை பார்த்தீங்க? நீங்க சொன்ன அந்த வார்த்தையை என் மைண்ட்ல கற்பனை பண்ணி பார்க்கிறேன். இதுக்கு பேர் தான் கற்பனை, இதுக்கு பேர் தான் இதுக்கு எண்ணங்கள், இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்றது. அப்போ இந்த கருப்பு பூனை கற்பனை பண்ற அளவுக்கு, வெள்ளை குதிரை கற்பனை பண்ற அளவுக்கு, ஒரு ஆரஞ்சு பழத்தை கற்பனை பண்ற அளவுக்கு, ஒரு ஆப்பிளை கற்பனை பண்ற அளவுக்கு, இதெல்லாம் வார்த்தையா நான் சொல்றேன். நீங்க படமா பாக்குறீங்க, எண்ணி பாக்குறீங்க அல்லவா? இப்படி பார்க்கிற நீங்க கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லும்போது, இந்த வார்த்தையை நீங்கள் கற்பனை செய்யாமல், இந்த வார்த்தையை நீங்கள் எண்ணி பார்க்காமல், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தப்பட போவது கிடையாது. இப்ப நான் சொல்ல முடியும், நீங்க எல்லாருமே கருப்பு பூனை இமேஜினேஷன் பண்ணீங்க, வெள்ளை குதிரையும் கற்பனை செஞ்சு பார்த்தீங்க. நீங்க கற்பனை செய்யாத எது தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறீர்கள் நான் சொன்னேன்லவா, அதை நீங்க யாரும் கற்பனையே பண்ணல. ஹலோ, ஆமாவா இல்லையா? ஏன் கற்பனை பண்ணல? ஏன்னா கேட்கறதோட சரி. ஏன் அநேக மக்களோட வாழ்க்கையில பிளெஸிங்ஸ் இல்லை, வெற்றி இல்லை? ஏன் அவங்க லைஃப்ல பயம், திகில் சூறையாடிட்டு வருது? அவங்க எல்லாம் கரெக்டா கோயிலுக்கு போறாங்க, கரெக்டா பிரசங்க கேட்கறாங்க, எல்லாம் கேட்கறாங்க, ரைட் சார். ஆனா கருப்பு பூனையை கற்பனை பண்ற அளவுக்கு, வெள்ளை குதிரை கற்பனை பண்ற அளவுக்கு கிறிஸ்துவுக்கு நீங்கள் வாசமா இருக்கிறீர்கள் சொன்னதை அவங்களால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கற்பனை கூட செஞ்சு பார்க்கப்பட முடியாத ஆசீர்வாதங்களை கடவுளால் உங்களுக்கு அருள முடியும். இதை நீங்கள் கற்பனை செஞ்சு பார்த்தால் ஒழிய. விளங்குதான் நான் பேசுறது? இதை நீ கற்பனை பண்ணுங்க. எஸ், நான் கடவுளுக்குள்ள இருக்கிறேன், நான் கடவுளுக்கு வெளியில இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன். கிறிஸ்து என்னை மீட்டெடுத்து இருக்கிறார், அவர் ரத்தத்தால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நானும் என் வீட்டார் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு திங்கிங், அப்படிங்கிற ஒரு கற்பனை, அப்படிங்கிற ஒரு தியானம் உங்களை ஆட்கொள்ளுமே. ஆனால் நான் சொல்ல முடியும், கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்ப சொல்லுவீங்க, கற்பனை செஞ்சு பார்க்கல எவ்வளவு பிளெஸிங் ஆயிட்டாங்க. அதுதான் கற்பனைக்கு அவ்வளவு சக்தி நான் சொல்ல வருது. ரெண்டு, இதை கான்பிடென்ட்டை ஏற்படுத்த வேண்டும். சபையுடைய மிகப்பெரிய பிரதானமான பொறுப்பு. பிரசங்கியாளராக இருக்கிறான்னா சும்மா அவர் ஒரு அங்கியை மாட்டிட்டு, அவர் சிலுவையை போட்டுட்டு, ஆமேன் அல்லேலூயா தோத்திரம் சொல்லிட்டு இங்க 4 பாட்டை பாடி 4 கதையை சொல்றது போறது கிடையாது. போதகர்கள், பாதிரியார்கள், போதகரா இருக்கட்டும், பாதிரியாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஜனங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் ஏற்படுத்த வேண்டும். என்ன கான்பிடென்ட்? ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இருக்கிறோம். கடவுள் எங்களை கைவிடலை. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில ஏற்படுற சூழ்நிலைகள், சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை சந்திக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள், சில நேரங்கள் எப்படி இருக்கும்னா, நமக்கு ஒரு கடவுளுக்கு வெளியில இருக்கிறோமோ, கடவுள் தூரமாயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு திங்கிங் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் பிசாசு. பட் பைபிள் சொல்றது இல்ல, அவர் உங்களை கரம் பிடித்தார், நீங்க அவர் கையை பிடிக்கல. முதல்ல அவர் உங்க கையை பிடிச்சாரு. எதமே நம்புறீங்க? நீங்க பிடிச்சீங்க, அவர் பிடிச்சாரா? ஏன் நான் பிடிக்கல? நான் பிடிச்சா அப்பப்போ விட்டுருவோம் அவரை. ஏன்னா அவரை பிடிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது. பட் அவர் பிடிச்சிருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கை விடுவதும் இல்லை. இதுதான். ஏன்னா நான் கீழே இருக்கிறேன், அவர் என்னை தூக்கி எடுக்கிறார். சோ இதான் சேவியர், இதான் ரெடீமர், இதான் மீட்பர், இதான் ரட்சகர். சோ இப்படிதான் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கரத்தால் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள், அவருடைய கைக்குள் இருக்கிறீங்க. அவர் உங்களை கை விடுவதே இல்லை, அவரால் நீங்கள் மறக்கப்படுவதும் இல்லை. பைபிள் சொல்லுகிறது, ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாசிட்டிவான வார்த்தை போதகர்கள் சொல்றது அவங்க கடமை. ஜனங்க கேட்கணும், கேட்டதை கற்பனை பண்ணணும், கற்பனை பண்ண எண்ணி பார்க்கணும். பாருங்க, இந்த கான்பிடென்ட் வந்தாலேயே பாருங்க ஜனங்க தைரியம் ஆயிடுவாங்க. ஜனங்க தைரியம் ஆயிடுச்சாலும் யாரும் போய் ஜனங்களை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. வீடு சந்திக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு சும்மா போன் போட்டு தொல்லை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடக்குதுன்னா, கிறிஸ்துவத்துக்குள்ள என்ன நடக்குது, என்ன நடந்து, ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, நான் அதுக்குள்ள இருந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆட்களோட நான் இருந்தேன், அப்படிப்பட்ட மதவாதிகளோட நான் சுற்றி கொண்டிருந்தேன்.
அவங்க ஒரு ஒரு குடும்பம் ஒரு கோயிலுக்கு வரணும், இல்ல ஒரு மனுஷன் அவன் கோயில்ல மெம்பரா மாறணும். பாருங்க எவ்வளவு சீப்பா எண்ணி பாக்குறாங்க. ஜஸ்ட் ஒரு ஆள் உள்ள வரணுன்றதுக்காக இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்றாங்க, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி 1000 பொய்ய சொல்லி ஒரு ஆளை வளைச்சு போட்டுறாங்க கோயிலுக்குள்ள. ஏதாவது சொல்லி ஒரு ஆள் கோயிலுக்குள்ள வரணும், அந்த கோயில்ல சீட்டை ஃபுல் ஆகணும். இப்படி நூற்றுக்கணக்கான மனிதர்கள் வரணும் வரணும் வரணுங்கிறது கோயிலே போய் பேசுறாங்க. என்ன பண்றாங்க, ஒரு ஃபேமிலியை பிடிக்கிறதுக்காக போய் ஜெபம் பண்றாங்க, வீட்டுக்கு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறாங்க. நல்ல காரியம் தான் பண்றாங்க, அவங்க ஜெபம் பண்றது நல்லதுதான். நான் சந்திக்காத அவங்க போய் சந்திக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, நல்லா பண்றாங்க, ப்ரேயர் நல்லா பண்ணிட்டு சொல்லிடுறாங்க, சிஸ்டர் நான் உங்க வீட்டில் ப்ரேயர் பண்ணும்போது சில டிஸ்டர்பன்ஸ்லாம் நான் ஃபீல் பண்ணேன் உங்க வீட்டில். உடனே அந்த ஃபேமிலி அட்டென்ஷன் பே பண்றாங்க. ஐயா என்னையா பார்த்தீங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்லை ஏதோ ஒரு கெட்ட ஆவி உங்க வீட்டில் இருக்கிறத நான் உணர்றேன், ஜபமே என்னால் பண்ண முடியல, உங்களுக்காக நான் ஜபம் பண்றேன், வாய் அப்படியே தடுக்குது. அந்த வீட்டில் வாழ்றவங்க அந்த வார்த்தை கேட்கறவங்க எவ்வளோ சஃபர் ஆவாங்க, ஃபீல் ஆவாங்க பாருங்க. ஐயா அப்ப என்னையா பண்றது? ஒன்றும் பயப்படாதீங்க, கோயிலுக்கு வாங்க, எல்லாம் சரியா போயிடும். அந்த அல்டிமேட் கோல் என்னன்னு புரியுது உங்களுக்கு? வேற ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு வரணும். அதுக்கு அப்படி சொல்லாம இப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர வச்சு ஞானஸ்தானம் எடுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, மெம்பர் ஆயிடுங்க. அவ்வளோதான், வளைச்சு போட்டாச்சு. இந்த ப்ரோக்ராம், இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்ட் போ, அடுத்த மக்கள் சந்தி. ஜனங்களை இவங்க ஆலயத்துக்கு வரவழைப்பதற்கு இவங்க பாசிட்டிவா மக்களுக்கு சொல்றாங்களான்னா பாசிட்டிவா சொல்றது இல்லை, நெகட்டிவா சொல்லிடுறாங்க. நெகட்டிவா சொல்லுவதற்கான ரீசன் ஒரே ஒரு ரீசன் தான், அந்த ஃபேமிலி கோயிலுக்கு ஸ்டேபிளா வரணும், அந்த ஃபேமிலி கோயில மெம்பரா மாறணும். ஆனா நெகட்டிவா சொல்லி வர ரிசல்ட்டை விட நான் சொல்றேன் பாசிட்டிவா சொன்னாலே நல்ல ரிசல்ட் கண்டிப்பா வரும். எதுவும் நம்புறீங்க? இங்க நான் நெகட்டிவா பைபிள் இங்க நெகட்டிவா சொல்ல, நானும் நெகட்டிவா சொல்றதும் இல்லை. என்ன சொல்ல வராரு, ஒவ்வொரு விசுவாசிகளும் பிசாசுக்குள் வாசமா இல்லை, கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறார்கள். அப்புறம் எப்படி இந்த போதகர்கள் வீட்டில் செய்வின் இருக்குது, கட்டு இருக்குது, மாந்திரிகம் இருக்குது, பிசாசு இருக்குது, சூன்யம் இருக்குது, கெட்டாவி வீட்டில் ஒலாத்துது, யார் அவங்களுக்கு பண்ணிட்டாங்க செஞ்சிட்டாங்க? நான் சொல்ல சுத்த பொய். அது அவங்க மனுஷனுடைய தப்பான போதனைகள். நீங்க அதை கேட்டு நம்பி கோயிலுக்கு போகணுன்றதுக்காக தான் அவங்க சொல்றாங்க. பட் பைபிள் சொல்றது இல்லை இல்லை, ஒவ்வொரு மீட்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறார்கள். இங்க எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறீங்க? அவர் உங்களோடு இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தால் நீங்கள் இருக்கிறீர்கள். அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களை எத்தீங்கும் உங்களை அணுக போவது கிடையாது. அப்புறம் எப்படி தீமை வருது, அப்புறம் எப்படி நஷ்டம் வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது, தோல்வி வருது? வேற ஒன்றும் கிடையாது, நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. ஆனால் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் நீங்க இருக்கிற பெஸ்ட் யூனிவர்சிட்டிலே நீங்க போய் படிக்கலாங்க, பெஸ்ட் யூனிவர்சிட்டிலே நீங்க உங்களுக்கு சீட் வாங்கிடலாம். ஆனா அந்த யூனிவர்சிட்டியில நீங்க படிக்காம, நீங்க புரிஞ்சிக்காம, நீங்க நாலேஜே இல்லாம இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நல்ல யூனிவர்சிட்டிக்குள்ள இருந்தாலும் கூட நீங்க கண்டிப்பாக என்ன ஆயிடுவீங்க, நீங்க ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. அது யூனிவர்சிட்டி மேல தப்பு இல்லை, படிக்கிற அவங்களுக்கு அதை பற்றின புரிதலோ அதை பற்றி அறிவோ அவங்களுக்கு ஏற்படவில்லை. வேதம் சொல் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க, எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஃபெயிலியருக்கு ரீசன் நீங்க தான், ஃபெயிலியருக்கு ரீசன் அவர் கிடையவே கிடையாது. ஏன்னு சொன்னா அவருக்குள்ள இருக்கிற உங்களுக்கு எப்படிப்பட்ட மீட்பெல்லாம் இருக்கிறது, எப்படிப்பட்ட பிரிவிலேஜஸ் இருக்குது, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குது என்பதை விசுவாசிக்காமல் நீங்கள் எது ஒன்றையும் பெற முடியாது. ஒண்ணு, அவருக்குள் நீங்க எப்படி இருக்கிறீங்க, அவருக்குள் வாசமா இருக்கிறோம். எல்லாம் சொன்னான் கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறேன். இன்னொன்னு படிக்கிற பாருங்க 10, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ரெண்டாவது சொல்றது வாசமா இருக்கிறது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஃபுல்ஃபில்லா இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க குறைவில்லாம இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ரொம்ப ஆசீர்வாதமாவே இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள் எல்லா வகையான மீட்பின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள் இருக்கிறது.
நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதையெல்லாம் இந்த உலகத்துல நீங்கள் பெற்று அனுபவிக்கிற ஸ்கோப் உங்களுக்கு இருக்குது. இதை நீங்க பிலீவ் பண்ணாம அதை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூர்ணமா இருக்கிறேன். பாருங்க, கிறிஸ்துவத்துல ரெண்டு விஷயத்த அவங்க மக்களுக்கு சொல்றாங்க. ஒன்னு போஸ்ட்பார்ன், இன்னொன்னு ப்ரீபார்ன். பிரசன்ட்ல ஒண்ணுமே இல்லை ஆக்கிடுவாங்க. இப்ப நான் படிச்சது எல்லாமே பிரசன்ட்ல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. கிறிஸ்து இந்த மத தலைவர் சொன்னா, பிரதர், இவ்வுலகத்துல 1000 கஷ்டங்கள் இருக்கும், மோட்சம் போன ஒரு கஷ்டம் நமக்கு இருக்காது. இது பெரிய தத்துவ மாதிரி பேசுறாங்க. எல்லாருக்குமே தெரியும் மோட்சம் போன ஒரு பிரச்சனையும் இருக்காதுல்ல. ஒண்ணு வரக்கூடிய எதிர்காலத்தை நமக்கு நிறைய நல்லது நடக்கும்னு சொல்றாங்க ஒரு கூட்டம். சில கூட்டம் என்ன சொல்றது, இதெல்லாம் முடிஞ்சிச்சு பிரதர், அதெல்லாம் ஆதி அப்போஸ்தல காலத்தோட எல்லாமே முடிஞ்சிச்சு, இப்போ ஒண்ணுமே இல்லை. சோ வேதம் நமக்கு ப்ரீ பாண்டியோ போஸ்ட் பாண்டியோ சொல்றதில்ல. வேதம் பிரசன்ட்ல உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வருது. பிரசன்ட்ல இப்பவே நீங்க கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறீங்க. ஒண்ணு. ரெண்டு, இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா பரிபூர்ணமாய் இருக்கிறீங்க. இந்த பிரசன்ட்ல இப்பவே நீங்க உங்களுக்கு கிறிஸ்து ஹெட்டா இருக்கிறார், கிறிஸ்து உங்களுக்கு தலையா இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூர்ணமாய் இருக்கிறீர்கள். எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூர்ணமா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் வாசமா இருக்கிறேன். இதெல்லாம் விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்கன்னு அவங்க உறுதிப்படுத்துறாங்க. 3. அடுத்தது, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தில் மாம்சத்துக்குரிய பாவ சரீரங்களை கலந்து விட்டதனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். 2வது, இந்த ட்ரெடிஷன். விருத்த சேதனத்தை நீங்க விருத்த சேதனம் பெற்றதனால் நீங்க ஸ்பெஷல் கிடையாது. விருத்த சேதனம் இதெல்லாமே யூதர்கள் என்ன பண்றாங்க, கையினால் விருத்த சேதனம் பண்றாங்க, அதை சடங்கு நிறைவேற்றுறாங்க. ஆனா விசுவாசிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கையினால் விருத்த சேதனமே செய்யாம நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலந்து விட்டதனால் கையால் செய்யப்பட விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றிருக்கிறீர்கள். கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றிருக்கிறீர்கள். என்ன, யூதர்கள் எதை ரொம்ப முக்கியமான சடங்கு சம்பிரதாயமா விருத்த சேதனமா நினைக்கிறாங்களோ அந்த சடங்கையும் சம்பிரதாயத்தையும் கிறிஸ்துவ விசுவாசிப்பதனால் அந்த விசுவாசமே உங்களை எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் நிறைவேற்றி முடிக்க வைத்து விட்டது. இன்னொரு சடங்கையும் இன்னொரு சம்பிரதாயத்தை நீங்க கையால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் விருத்த சேதனத்தை கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை பெற்றீர்கள். அப்படின்னா ஒரு பெரிய இருக்கிறதுல ஹையர் லெவல் சம்பிரதாயம் இதான், உயர்ந்த சடங்கு சம்பிரதாயம் யூதர்கள் மத்தியில் இருக்கிற ஒன்று. இந்த சடங்கையே விசுவாசத்தினால் நாம் அனைவரும் விருத்த சேதனத்தை பெற்று செய்யப்பட்டாயிற்று. இதை விட இன்னொரு சடங்கு சம்பிரதாயம் கிடையவே கிடையாது. ஹையர் லெவலானது எதுவுமே இல்லைன்றாங்க. அப்போ பெற்றீர்கள், எல்லாரும் பெற்றீர்கள் அப்படின்னா நீங்க கில்ட்டியா ஃபீல் ஆக வேண்டியதில்லைன்றாரு. நீங்க சம்பிரதாயத்தை பண்ண முடியாமலையோ சடங்கு செய்ய முடியாதனாலேயோ பாரம்பரியத்தை கடைபிடிக்கப்படாதனாலேயோ நீங்க உலகத்துல தோல்வி அடைந்தவர்களாக நம்பிடாதீங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்க வாசமா இருக்கிறீங்க, பரிபூர்ணமா இருக்கிறீங்க, கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிறீங்க. எல்லாமே கிறிஸ்துவுக்குள் நீங்க ஃபுல்ஃபில்லா இருக்கிறீங்க, கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. எதுவுமே நீங்க செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே விசுவாசத்தால் பெற முடியும் என்று சொல்லிட்டு வராரு. 12 ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மருத்துவம் எழுப்பின தேவனுடைய செயல் மேல் விசுவாசத்தினால அவரோட கூட எழுந்தவர்களாகவும் மறுபடியும் உங்களை பற்றியும் அவரை பற்றியும் சொல்லிட்டு வராரு. வாசமா இருக்கிறீங்க, பரிபூர்ணமா இருக்கிறீங்க, கையால் செய்யப்பட விருத்தம் பெற்றிருக்கிறீங்க, அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறீங்க. எல்லாம் நான் கிறிஸ்துவோடு கூட மரித்து அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறேன். சோ இங்க ஞானஸ்தானம் இங்க கொடுத்ததுனால நிறைய
பேர் என்ன நினைக்கிறாங்க, அப்ப தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கலாம்னு அவரோடு எந்திரிக்க முடியாது. கிடையாது கிடையாது. ஞானஸ்தானம்ன்றது அவரோடு கூட மெட்ஜ் ஆகிறது. தண்ணியில முங்குறது என்று சடங்கு. சடங்கு பண்ணாதான் நீங்க சக்சஸ் ஆடுவீங்கன்னு சொன்னா தப்பு. நீங்க எப்போ இயேசுவை விசுவாசிச்சீங்களோ அப்பவே அவரோடு கூட நீங்கள் ஒன்றாக இணைந்து விட்டீர்கள். உங்கள் இருதயத்தில் இயேசு வந்து விட்டார். நீங்கள் இயேசுவோட கலந்திருக்கிறீர்கள். பட் இந்த தண்ணீர் மூழ்கி ஞானஸ்தானம் என்பது ஜஸ்ட் ஒரு சடங்காக நான் பண்றேன், இது பண்ணலனா கூட நீங்க ஃபெயிலியர் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இதை பண்ணாதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. எங்க கோயில ஞானஸ்தானம் எடுத்த இந்த கோயில தான் கண்டிப்பா இருக்கணும் அப்படி சொல்றதும் தப்பு. ஏன்னா ஞானஸ்தானம் என்றது கிறிஸ்துவோடு கூட நான் மெட்ஜ் ஆகிறேன். அங்க என்ன சொல்ல வராரு, அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்தும் இருக்கிறீர்கள். இது எல்லாமே அந்த ஞானஸ்தானம் எனக்கு தெரிவிக்காது. ஞானஸ்தானம் என்ன, தண்ணில முங்குறேன், முழுமையா நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், பாவியா இருக்கிற நான் கிறிஸ்துவை விசுவாசிப்பதால் நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். 2, நான் ஏற்கனவே சொன்ன ரோமருக்கு நிருபத்தை நான் சொல்லும்போது சொன்ன உங்களுக்கு, ஒரு பஞ்சை கொண்டு போய் ரெட் இங்க்ல போட்டீங்கன்னா இந்த பஞ்சு ஃபுல்லா என்னவா மாறுது, ரெட்டா மாறிடும். நீங்க அதுக்கப்புறம் பஞ்சையும் ரெட்டையும் நீங்க பிரிக்கவே முடியாது. இதுதான் விசுவாசம். கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது அவரோடு நீங்க மெட்ஜ் ஆயிரீங்க, அவரோடு கூட கலந்துறீங்க. உள்ளமே தேவனை ஏற்றுக்கொண்டு ஆயிடுச்சிங்க. இந்த சடங்கை பண்ணாம போனனால நீங்க ஃபெயிலியர் ஆகவே முடியாது. பட் எல்லா கோயிலும் இந்த சடங்கு அவங்க பிடிச்சுன்னுக்குறாங்க. சில பெந்தெகோஸ்து சபைகள்லாம் ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் ஞானஸ்தானம். நான் அதுல பெருசா அதை இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. பட் ஞானஸ்தானம் எடுக்கணும் வரவங்களுக்கு நான் கொடுக்காம இருப்பதும் கிடையாது. வந்தீங்கன்னா கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன். வரலன்னா அது பெரிய மேட்டர் நீங்க சொல்றது இல்லை, கண்டிப்பா எடுங்க நான் கம்பேர் பண்றதும் கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் நீங்கள் இயேசுவை விசுவாசித்து விட்டீர்கள், இயேசுவை நம்பி விட்டீர்கள், இயேசு உங்கள் உள்ளத்துல வந்து விட்டார், இயேசு உங்களோடு கலந்திருக்கிறார், நீங்கள் உங்கள் இருதயம் அவரோடு இருக்கிறது. ஆகவே இந்த ஞானஸ்தானம் எடுத்ததுனால நீங்க சக்சஸ் கிடையாது, விசுவாசித்துதான், விசுவாசம் மட்டுமே சக்சஸ் ஆக மாறுகிறது. ஆமென். விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்துள்ளாகவும் இருக்கு. எல்லாருமே ஃபெய்த் தாங்க. ஃபெய்த்ல தான் நான் அவரோடு மடிக்கிறேன். விசுவாசத்தினால அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுறேன். விசுவாசத்தினால் உயிரோடு எழுந்திருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் விசுவாசம் போட முடியாம அங்க எல்லாம் போட்டு விசுவாசத்தினால எழுந்திருக்கிறீர்கள்னா எல்லாத்துக்கும் இதுதான் ஆன்சர். ஃபெய்த் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது அல்லவா? அப்போ விசுவாசிகளுக்கான அந்த ரைட்ஸ் இங்க சொல்றாங்க. அவரோடு கூட வாசமா இருக்கிறோம், பரிபூர்ணமா இருக்கிறோம், அவரோடு கூட ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுக்கிறோம், அடக்கம் பண்ணப்பட்டுக்கிறோம், உயிர் தெழுந்திருக்கிறோம். எதுவும் நம்புறீங்க? அப்போ பேப்டிசம் என்ன, வெறும் தண்ணி கிடையாது, விசுவாசம். எல்லாம் விசுவாசம். அப்போ இந்த சர்ச்சஸ் சொல்றாங்கல்ல, இங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்க, இங்கே ஞானஸ்தானம் எடுத்தீங்க, இங்க விட்டு நீங்க எங்கேயும் போகவே கூடாது. போனீங்கன்னா உங்களுக்கு பரலோகமே கிடையாது. இதான் ட்ரெடிஷ்னல், இதான் ரிலிஜியன். வெளியே போய் நல்ல சத்தியத்தை கேட்டுறாத, இங்கே இரு, இங்கே செத்துப்போ, நான் அடக்கம் பண்ணிடுறேன், இங்கே இரு, வெளியே போயிடாத. இது எங்க வேணாப்போ, பாஸ்டர் நவீன்குமார் சர்ச்சுக்கு மட்டும் போயிடாது. அங்க போனா ரிட்டர்ன் வர மாட்டேன்னு தெரியும் அவங்களுக்கு. அங்க போனா கரெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த பேப்டிசம்ன்றது இது ஏதோ அவங்க குடும்ப சமாச்சாரமா நினைக்கிறாங்க. பேப்டிசம்ன்றது முங்குறது. பேப்டிசம் என்ன? முங்குறது, ஃபுல்லா நனையிறது. இது தண்ணி கிடையாதுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நான் நனைஞ்சிட்டேன், கிறிஸ்துவுக்குள்ளே நான் முங்கிட்டேன், கிறிஸ்துவை நான் நம்பிட்டேன், கிறிஸ்துவை நான் விசுவாசிச்சிட்டேன். நான் என்னைக்கு அவர் விசுவாசிச்சதும் அன்னைக்கே நான் செத்து போயிட்டேன். இனி நான் இல்லை, அவர் தான் எனக்குள்ள வாழ்றாரு. என்னைக்கு நான் செத்து போனோம், அவர் என்னைக்கே நான் அடக்கமே பண்ணிட்டேன். என்னைக்கு நான் பிலீவ் பண்றேனோ அவரோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுக்கும் தண்ணியில முங்குறதுக்காக சம்மந்தம் இருக்குதா? ஹலோ, தண்ணியில எத்தனை 4,000 4-5 வாட்டி பேப்டிசம் எடுத்தாரு. ஒரு வாட்டி 2 வாட்டி கிடையாது.
வரவண்டெல்லாம் எடுப்பேன். வரவண்டா தலையை கொடுக்கறது, இவருக்கிட்டையாச்சும் சரியாயிடலாம் ஜெபம் பண்ணிட்டு. நானும் பார்த்தேன், யார் வெள்ளைக்காரன் கொடுத்தான், தமிழ்காரன் கொடுத்தான், கேரளாக்காரன் கொடுத்தான், காஷ்மீர்ல இருந்தெல்லாம் வந்து எல்லாரும் கொடுத்து பார்த்தாங்க. ஒரு நாளும் சரியான மாதிரி தெரியல. ஏன்னா தண்ணியில முங்குறதுங்கிறது இது ஏதோ சடங்கு பண்ணா சரியாயிடலான்றாங்களே, போய் பண்ணி பார்ப்போம், சடங்கை பண்ணி பார்ப்போம். இதுல என்ன காசா பணமா? போய் பேரை கொடுத்து அவங்கள கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள வண்டி வைக்கிறாங்க, கூட்டு போறாங்க, முக்கிய எடுத்து கூட்டு வந்து விட்டுறாங்க. காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப பல வாட்டி பேப்டிசம் எடுத்தேன், ஆனா ஒரு வாட்டி கூட மாறவே கிடையாது. ஏன்னா சடங்கு என்னை மாற்றும்னா அது சுத்த பொய். ஆனா ஒரு நாள் இயேசுவை விசுவாசிச்சு ஆரம்பிச்சேன், ஒரு நாள் இயேசுவை நம்ப ஆரம்பிச்சேன். ஒரு நாள் இந்த உலக வழிபாடுகள், பாரம்பரியங்கள், சடங்கு, சம்பிரதாயம் எல்லாம் வெட்டு வெளியே வந்து வார்த்தையை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அன்னைக்கு என் உள்ளத்துல பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சது. ஸோ சடங்கு என்ன மாத்தல, சம்பிரதாயம் என்ன மாத்தல, விசுவாசம் அவரோடு கூட மறிக்க வைத்து விட்டது. என்னைக்கு அவர் விசுவாசத்தனும் அன்னைக்கு செத்த போயிட்டேன் அவரோட. இப்ப நான் இல்லை, அவருக்குள்ள நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் பேப்டிசம். என் ஹார்ட் 4 வாட்டி 5 வாட்டி எடுத்தாச்சு. எல்லாருக்கும் தெரியும், அந்த கோயிலுக்கு எல்லாருக்குமே தெரியும். வரவங்கள்ட்டலாம் போய் பேப்டிசம் எடுத்துருவான் அப்படின்வாங்க. ஆனா எல்லாரும் ஒரு வாரம் தான் எடுத்துருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த கோயில நாங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறோம். நாங்க எடுக்காத ஆள் கிடையாது, போகாத ஊர் கிடையாது. பட் யாருடைய கைகளும், யார் கொடுத்த பேப்டிசமும் எங்களை சேஞ்ச் பண்ண முடியல. பட் நாங்க சேஞ்ச் ஆயிட்டோம். எப்போ? கர்த்தரோட வார்த்தை மூலமாய் முற்றுமுடிய மாற ஆரம்பிக்கப்பட்டது. விசுவாசம், எல்லாம் விசுவாசம். அப்போ இந்த ரிலிஜன்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இங்கே பேப்டிசம் எடுத்து இங்கே இருக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா உங்க கோயிலுக்கு வர விரும்புறேன் ஐயா, உங்க சத்தியெல்லாம் நான் டிவில இந்த யூடியூப்ல கேட்கறேன். ஆனா சொல்றாங்க இந்த கோயில் விட்டு போயிட்டா எல்லா கஷ்டம் வந்துரும்ன்றாங்க, எல்லா பிரச்சனை வந்துரும்ன்றாங்க. இதுக்கு பயந்து நான் போகாம இருக்கிறேன். நான் சொன்னேன், நம்பாதீங்க, பொய் சொல்றாங்க, நீங்க வந்துருங்க, கஷ்டம்லாம் கண்டிப்பா போயிடும் அப்படின்னு. அவங்களுக்கு அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு பயம், போலாமா வானாமா, ஒவ்வொரு முறை போலாம் நினைக்கிறாங்க, பயத்துல நின்றுறாங்க. ஆனா சிலர் சொன்னாங்க, எங்களுக்கு அப்படிதான் சொன்னாங்க, ஆனா வந்த பிறகு ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஒன்றும் எங்களுக்கெல்லாம் அது ஒன்றும் அணுகவே கிடையாது. ஸோ இதுதான் மனுஷனுடைய பாரம்பரியங்கள், மனுஷனுடைய போதனைகள், மனுஷனுடைய அந்த கட்டளைகள் உங்களை கொள்ளை அடிச்சிடும், நீங்க சரிப்பட்டு போயிடுவீங்க. ஆகவேதான் கிறிஸ்துவுக்குள் நீங்க யாரா இருக்குன்னு கவனிங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள் வாசமா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமா இருக்கிறேன், அவரோடு கூட மரித்தேன், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் அவரோட வாழ்றீங்க? எத்தனை பேர் அவருக்குள்ள இருக்கிறீங்க? ஸோ யாராச்சும் வீட்டுக்கு வந்து நீங்க உங்க வீட்டுல பேய் பார்த்தேன், பிசாசு பார்த்தேன்னா, எங்க வீட்டுல இல்ல, உங்க கூட தான் இருக்குது, அதை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க. அவரே வரும்ப கூட வந்து அவரே பார்த்து அவர் போறாரு, அவரு கூட பேய் இருக்குது. இவர் நினைக்கிற ஒவ்வொரு வீட்டுல பேய் இருக்குதுன்னு. அது என்ன சொல்லுவாங்க, இந்த மஞ்சள் கண்ணாடியை போட்டு வீட்டு போனா எல்லாமே மஞ்சளா தெரியும். உங்க வீட்டுல ஏதோ மஞ்சளா தெரியுதுங்க, போற வீடுலாம் மஞ்சளாவே தெரியும் அவருக்கு. ஏன் பிரச்சனை வீடு இல்லைங்க, அவர் போட்ட ஹலோ பிரச்சனை வந்து அவங்க வீட்டுல பேய் இல்லை, இவருக்குள்ள ஏதோ இருக்குது. இவர் போற இடத்துல அதை பாக்குறாரு, இவர் நினைக்கிறாரு அவங்க வீட்டுல பேய் இருக்குதுன்னு. எங்க வீட்டுக்கு வந்தா சொல்லுவேன், எங்க வீட்டுல இல்லைங்க, உங்ககிட்ட தான் இருக்குது போல, கொஞ்சம் செக் பண்ணிக்கோன்னு சொல்லுவேன். எல்லாம் எழும்பி நிக்கலாம், நம்ம அனைவரும் எழும்பி நிற்போம்.